ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு முறையும் எப்படியாவது உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சிடணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வரேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ என்னை விட்டு விலகி விலகி போயிட்டே இருக்க. இந்த முறையாவது நான் சொல்வதை முழுவதுமாக கேளு. என்னை வணங்கி என்னையே நம்பி வாழ்ந்து வரும் உனக்கு இனி எந்த விதத்திலும் நான் கஷ்டத்தை கொடுக்க போறதில்ல. என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு சிறப்பாக்கி உன் வாழ்க்கையில வரமாக உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் செல்லமே. நீ எவ்வளவு சம்பாதிச்சங்கிறத விட நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ்கிறாய் என்பது தானே வாழ்க்கையின் உண்மையான அளவுகள். உன்னுடைய சந்தோஷத்துக்கு அடித்தளமாக இருப்பது சம்பாத்தியம்தாங்கிறத நீ மறந்துட வேணாம். பணத்தை ஆசைக்காக அல்லாமல் வாழ்வாதாரத்திற்கு அவசியமான விஷயன்றதை புரிஞ்சுக்கிட்டு உழைச்சி நேர்மையாக சம்பாதிக்க தயாராகு. அதன் மூலமா உனக்கு மன நிம்மதியும் நிச்சயம் இருக்கும்படி பார்த்துக்கோ. பணம் இருந்தாலே எல்லாமே மனசுக்கு நிறைவா நடந்துரும்னு கிடையாது. மனசும் நிறைவா இருந்தா தானே வாழ்க்கை முழுமை பெறும். காசு பணம் இருந்துட்டா நான் பெரிய ஆளு நினச்சிக்காம உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதும் அவசியமான ஒரு விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. ஆனால் அதுக்காக உறவுகளுக்கு ரொம்ப விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி உன்னை நீ இழந்து விடக்கூடாது. உன்னையும் நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழ கற்றுக்கோ. உன் எல்லை எதுவென புரிந்து நடந்துக்கொள். உன் மதிப்பை நீ தக்க வைத்து கொள்ள காப்பாற்றி கொள்ள முயற்சி செய்யும் போதுதான் மற்றவர்களும் அதை உணர்வார்கள். இந்த சமநிலையோடு நீ நடக்கும்போது உன் வாழ்க்கையில் என் அருளின் மூலமாக இந்த சாயப்பா நான் உன்னை வழி நடத்துவேன். உன் மனமும் வாழ்க்கையும் ஒன்றாக சிரித்து சந்தோஷமாக நீ வாழும் காலம் வந்துருச்சு. நீ எப்போதும் அதிக சக்தி வாய்ந்த வெற்றிகரமான பிள்ளையாக இருக்கணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். உன் அமைதியை பலமாக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உனக்காக நான் நடத்தி தர்றேன். எப்போதும் குறைவாக பேசு, ஆனால் எதில் இருக்கிறவங்க பேசுகிறத அதிகமாக கவனி. அந்த கவனிப்பில்தான் உன் அறிவும் ஆற்றலும் பெருசாகும். எங்கே அமைதியாக இருக்கணுமோ, எங்கே உன் மரியாதையை தக்க வச்சுக்கணுமோ அந்த இடத்தில் அதற்கேற்றாற் போல நடந்துக்கொள். உன் அகம்பாவத்தை தூக்கி போடு. மரியாதையை தக்க வைத்து கொள்ளும் மனிதனாக நீ இருக்கும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். எதிலுமே நீ அவசரப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. நேரத்தையும் காலத்தையும் வீணாக செலவழிக்காதே என் செல்லமே. ஒவ்வொரு நிமிஷத்திலும் நீ சரியான வேலைகளை சிறப்பாக செய்ய தயாராகு. பேசுறதுக்கு முன்பாக ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசு. அந்த ஒரு நிமிஷம் உன்னை பல தவறுகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுங்கிறத மறந்துடாதே. உன் நல்ல பண்புகளை வெளிக்கொண்டு வந்து அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ தயாராகு. அமைதியும் நிதானமும் எப்போதுமே உனக்கான ஆயுதமாக இருக்கட்டும். உன் பணத்தை வேணும்னா மற்றவங்களுக்கு கொடு, அவங்க பயன்படுத்திக்கட்டும். அது தீர்ந்து போனால் கூட நீ மறுபடியும் உழைச்சி சம்பாதிக்க முடியும். ஆனால் உன் பலவீனத்தை மட்டும் யாருக்கும் பயன்படுத்த விட்டுறாதே. இதை நீ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா எந்த விதத்திலும் நீ தோற்று போக மாட்ட. ஏன்னா உன்னுடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை தவறாக பயன்படுத்தும் போது உன் மனசு நீ உடைஞ்சு போகும்படியான சூழ்நிலை உருவாகும். கருணை வேற, பலவீனம் வேறுங்கிறத நீ வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டு அதை பிரித்து உணர்ந்து நடக்க தயாராகு. எல்லாரிடமும் எல்லாத்தையும் திறந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கென ஒரு எல்லையை வைத்து கொள்ளும் போதுதான் உன் அமைதியும் சக்தியும் நிலச்சி இருக்கும். இந்த சாயப்பா உன்னை இரும்பு மனசாக மாற்றவில்லை, உறுதியான மனசாகவே மாற்றிக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு நீ நல்லதை செஞ்சினா எல்லா விஷயங்களையும் நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். யாராலும் உன்னை உடைக்க முடியாது. உன் உள்ளத்திலேயே உனக்கு காவலாக நிழலாக இந்த சாயப்பா இருப்பேன் என் செல்லமே. உன் குடும்பத்தை தாண்டி நீ மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வேதனைப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இந்த இயற்கை உனக்காகவே கொடுத்த குடும்பத்தை உண்மையாக நேசி. உன் குடும்பத்தில் உன்னுடைய கடமை என்ன, பொறுப்பு என்ன, உன்னுடைய பங்கு என்ன என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள தயாராகு. குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் உன் பெற்றோர்களிடம், உன் கூட இருப்பவங்களிடம் அன்போடு விட்டு கொடுத்து போனினா சொர்க்கமே உன் காலடியில் விழுந்து கிடக்கும். இந்த இயற்கையும் இந்த சாயப்பாவும் யாரையுமே அனாதையாக உருவாக்கவில்லை. குடும்பங்கிற கோவிலை எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன்.
அந்த கோவிலின் கருவறையாக நீ இருப்பதும் தேவையான போது தியாகத்தின் பலிபிடமாக மாறுவதும் உன் மனதின் உயர்வை பொறுத்து தான் இருக்கு. நீ தியாகம் செஞ்சு பலியாளாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து அதே நேரத்தில் உனக்கானதையும் தக்க வச்சு கொள்ள தயாராகு. நீ வணங்கக்கூடிய இந்த சாயப்பா தினமும் உன்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் நான் சொல்கிறத கேட்காம நீ எங்கேயோ போய் சந்தோஷத்தை வெளியே தேடிக்கிட்டு இருக்க. குடும்பங்கிற அமைப்பை நினச்சி பார்த்து பிள்ளைகளை திருத்திக்கிட்டு வாழ்க்கையை சமநிலையோட சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமேன்னு சொல்லவே. இப்போது உன் வாழ்க்கை இருக்கும் நிலைமையை பார்த்து இதுதான் உன் வாழ்க்கைன்ற தீர்மானத்துக்கு வந்துடாதே. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதைப் போல மாறிக்கொண்டே இருக்கும் இந்த காலநிலையைப் போல உன் துன்பங்களும் நிச்சயம் மாறும். இருள் என்பது வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. ஒளி நிச்சயமாக வந்து சேருங்கிறத நம்பு. உன் நம்பிக்கை தான் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக ஆதாரமாக இருக்கு. அந்த வெளிச்சத்தை நீ அணைய விட்டாதே. சோர்வில் நீ எடுக்கும் முடிவுகள் உண்மையான முடிவுகள் அல்ல. பொறுமையோடு காத்திருக்கும் உன் இதயத்துக்கு இந்த சாயப்பா நிச்சயம் நல்ல வழியை காட்டுவேன். நீ சோர்ந்து துவண்டு போகும்போதெல்லாம் உன் கையை பிடிச்சு வழி நடத்தி வாழ வைக்க நான் இருக்கேன். இப்போதே உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான வரத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை உருவாக்கி தருவேன். பணம் சம்பாதிக்கும் போது காசு கையில் இருக்கும்போது அதன் அருமை தெரியாமல் இஷ்டத்துக்கு நிறைய பேர் செலவழிச்சிருவாங்க. கைவிரலால் எத்தனை முறை எண்ணினாலும் அதன் உண்மை புரியாது. கையிலிருந்து காசு கரைஞ்சு போகும்போது கூட அதன் வழி உனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் உன் தேவைக்காக காசு இல்லாத போது அடுத்தவங்க கிட்ட கை கட்டி நிற்கும் போது அந்த ஒரு நொடி உன் மனசு அடைகிற வேதனையை இந்த சாயப்பா உணர்கிறேன் என் செல்லமே. காசு கையில் இல்லாத போது அது உனக்கு கொடுத்த காயங்கள் என்னன்றத இந்த காலம் உனக்கு மௌனமாக கற்றுக் கொடுத்துருக்குதானே. இனிமேலாவது பணத்தை வீணாக்க கூடாது. சேமிப்பா மாற்ற கற்றுக்கோ. இன்னைக்கு நீ சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன தொகையும் நாளைக்கு உன் வறுமையை விரட்டக்கூடிய அற்புதமான விஷயமாக மாறும். உன் தேவையை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கௌரவத்தை காப்பாற்றி உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தேவையில்லாத ஆசைகளுக்காக செலவு செய்யாதே. உண்மையான தேவைக்கு அவசியத்துக்கு மட்டும் செலவு செய்யணுமே தவிர அனாவசியமாக அத்தனை விஷயத்துக்கும் ஆசைப்பட்டு அவ்வளோத்தையும் வாங்கணும்னு நினைக்காத. உன்னுடைய சேமிப்புகள் தான் உனக்கு நாளைக்கு வருங்காலத்தில் ஒரு பாதுகாப்பாக இருக்குன்ற உண்மையை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் எதிர்காலம் பாதுகாப்பாக பத்திரமாக இருப்பதற்கு நானே உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே உண்மை இதுதான். உன்னை வெறுப்பவர்களுடைய மனசை மாற்ற போய் அவங்களுக்கு என்னை பிடிச்சதா நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லி உன் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காதே. அவர்கள் உன் பயணத்தின் இலக்கு அல்ல. உன்னை உண்மையாய் விரும்பும் உள்ளங்களை மட்டும் இறுக்கமாக பிடிச்சுக்கோ. அவர்கள்தான் உன் வழியிலும் வெற்றியிலும் உன் கூட வந்து நிற்பாங்க. யாரையும் அலட்சியம் செஞ்சு நீ தனிமையை தேர்வு செய்யாதே. என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். வெறுப்பை தேடி அலைஞ்சினா உன் மனசு காயப்படும். அன்பை விட்டுவிட்டால் வாழ்க்கையை வெறுமையாயிடுன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை நேசிப்பவர்களை எல்லாம் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க மாட்டேன். அவர்கள் மூலமாகவே உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் அவரவர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. அவர்களுக்கான நேரம் மிகவும் முக்கியமானது. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க வந்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உனக்கு முன்னாடி நிற்கணும், உதவி செய்யணும், உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதே. அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீ ஒரு சிறு புள்ளிதாங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீன்னா அவர்கள் உன்னை கவனிக்காத போது, உன் கூட பேசாத போது, உன்னை வந்து பார்க்காத போது, உன்னை நினைக்காத போது உனக்கு மனசு வலிக்காதல்லவா? எதிர்பார்ப்புகளை எப்போதுமே குறைவாக வச்சுக்கிட்டீன்னா ஏமாற்றம் உன்னை பின்தொடராது. யாரும் உன் வாழ்க்கையை முழுசாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. உனக்காக அடுத்தவங்க வந்து உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம். உன் பாதையில் நீ நடந்து போகிறதுக்கும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கும் இந்த சாயப்பா உனக்கு சக்தியை கொடுத்துருக்கேன்.
யார் உன் கூட வந்தாலும் வரவில்லை என்றாலும் நீ தவறான ஆளும் கிடையாது, அவங்க தப்பானவங்களும் கிடையாது. மொத்தத்தில் தனிமைங்கிறது உனக்கு தண்டனையே கிடையாது. அது உன்னை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காக நான் செய்யும் அருள்தான். உன்னை விட்டுட்டு போனவங்களுக்காக உன் வாழ்க்கையை நீ நிறுத்தாதே. உன் நேரம் உனக்காகவே நிர்ணயிக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அமைதியாக வெற்றி கொண்டு வாழ தயாராகு.